என்னங்க டக்குன்னு அளவு கம்பி எடுத்து வாயில சொல்லிவிட்டீங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம செலியனம்மன் கோயில் எப்போ அளவு குத்துனாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசாலட்சுமி துண்டு கடை இருக்கு இல்லையா, அங்கே அளவு போட்டது. அளவு குத்துறதுக்கு முன்னாடி வாயில வெண்ணெயை வச்சு மார்க் பண்ணாங்க. வாயோட 2 சைடும் மார்க் வச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அளவு கம்பி எடுத்து டக்குன்னு ஒரு சொருனாங்க பாருங்க. அப்பா என் உடம்பெல்லாம் சிலிக்கிருச்சு. கரெக்டா அந்த மார்க்லயே ஒரு குத்துறாங்க. அப்பா இந்தாண்ட ஓபன் பண்ணி வெளியே வரப்ப பயம் எடுத்துக்கிச்சு எனக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தா ஓடி வந்துட்டேன். குத்தி முடிச்சுட்டு அளவு வேற பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு கரெக்டா இருக்கு, அந்த சைடு கரெக்டா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வெண்ணெயெல்லாம் பூசிட்டு அவர் ஓரமா போய் நிக்க வச்சிட்டாங்க. இவருக்கு அப்புறம் 2-3 பேருக்கு அளவு குத்துனாங்க. அதுக்கப்புறம் உருவளவு குத்துறான்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதை பார்க்கலாம் போயாச்சு. உருவளவு குத்துற இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா தோலை தேய்ச்சிட்டு இருந்தாங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தோலை மட்டும் தனியாக எடுத்து சின்ன கத்தி மாதிரி இருக்கு, அதை வச்சு ஒரு குத்திட்டாங்க. குத்துனதுக்கு அப்புறம் இந்தாண்ட இருந்து வேல் கம்பியை டக்குன்னு உள்ள விட்டாங்கப்பா. ஐயோ அந்த மனுஷன் எப்படிதான் வலித்தாங்கன்னு தெரியல. என்னதான் வாயில எலுமிச்சூலத்தை போட்டு கடிச்சிருந்தாலும் அந்த கத்தாலையை வச்சு நம்ம அந்த தோலை லூஸ் பண்ணாலும் வலிக்க தான் செய்யும். சரியான வலிக்கும். உருவளவுலாம் குத்தி முடிச்சோனையும் ஆல்ரெடி உருவளவு குத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்கள டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை நீங்களே பாருங்க என்ன குத்துறாங்கன்னு. தன்னோட தேகம் கிளிய ரத்தம் சொட்ட அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. ஆத்தா செலியானியமா பார்த்து செஞ்சு விடு.